கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். முப்போகம் சாகுபடி செய்யப்படும் காவிரி டெல்டா மற்றும் கடைமடை பகுதியில் ஒவ்வொரு போக சாகுபடியின் போதும் கர்நாடகத்தின் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வாயிலாக வாதாடி போராடி தண்ணீரை பெறும் நிலை உள்ளது. இவ்வாண்டும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் கைவிரித்த நிலையில் இயற்கையின் வரமாக காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதில் பெருமளவு தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டு வீணாக கடலில் கலந்தது. ஆண்டுதோறும் இதேபோல தண்ணீர் வீணாவதை தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தவும் கடல் நீர் உட்பாகாமல் தடுக்கவும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் ஆதனூர் இடையே ரூபாய் 463 கோடியில் புதிய கதவணை அமைக்கும் பணி முடிவுறும் தருவாயில் இருந்தது. தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2020ஆம் ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரி வேலூர், கடலூர் மாவட்டம் கருப்பூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆலங்குடி, கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாலை இடையே 2 கதவணைகள் அமைக்க கோரி எழுந்தது. அதனை ஏற்று அந்த 2 இடங்களிலும் கதவணைகள் அமைக்க தமிழக அரசு ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து 2022ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான தமிழக அரசு சட்டமன்றத்தில் மாதிரி வேலூர் கருப்பூர் இடையேயான கதவணை திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆலங்குடி திருக்கழிப்பாலை கதவணை திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இவ்வாண்டும் கொள்ளிடம் ஆற்றில் பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்ததை அடுத்து கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்க வேண்டுமென்ற கோரிக்கை மேலெழுந்துள்ளது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி பயன்படுத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைக்காரன் சத்திரம், தைக்கால், மானக்காடப்பட்டு, மாதிரி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தங்களது கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல நூற்றுக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.